السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு நாள், அதாவது ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய பிறை ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரபியுல் அவ்வல் மாதம் இந்த ஸலவாத்தை அதிகமாக ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஸலவாத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்மை செல்வந்தனாக மாற்றுகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துன்பம், பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் இந்த ஸலவாத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நீக்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஸலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மிகவும் சிறந்த ஒரு ஸலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது ஸலாத்து நாரியா என்று அழைக்கக்கூடிய இந்த ஸலவாத். நாம் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அதுதான் ரபியுல் அவ்வல் மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். இந்த மாதத்திலே நாம் அதிகமாக ஸலவாத்துக்களை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நாம் கூறக்கூடிய ஸலவாத்துக்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு பயனை அளிக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு ஸலவாத். யார் இந்த ஸலவாத்தை ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்பும் 11 தடவை வழக்கமாக ஓதி வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் இரணம் அளிக்கின்றான் என்று இமாம் தைனூரி ரஹிமத்துல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு ஸலவாத் தான் இந்த ஸலவாத். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான சிறப்புகள் இந்த ஸலவாத்துக்கு கூறப்பட்டிருக்கின்றது. யார் இதனை 4444 தடவைகள் ஓதி வருகிறாரோ அவருடைய எல்லா துன்பங்களும் நீங்கிவிடும். அவருடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு ஸலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று வியாழக்கிழமை அசருடைய தொழுகையிலிருந்து நாம் இதனை ஓதுவதற்கு ஆரம்பிப்போம். நிச்சயமாக என்ன சிறப்புகள் இந்த ஸலவாத்துக்கு கூறப்பட்டிருக்கின்றதோ அந்த சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். என்ன ஸலவாத் என்றால், அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به العقد وتنفرج به الكرب وتقضى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. மீண்டும் ஒரு முறை இந்த ஸலவாத்தை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வஸல்லிம் ஸலாமன் தாம்மன் அலா சய்யதினா முஹம்மதில்லதி தன்ஹல்லு பிஹில் உக்த் வதன்ஃபர்ஜு பிஹில் குரப் வதுக்லா பிஹில் ஹவாயிஜ் வதுனாது பிஹிர் ரகாயிப் வஹுஸ்னுல் ஹவாத்திம் வயுஸ்தஸ்கல் கமாமு பிவஜ்ஹில் கரீம் وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك என்று வரக்கூடிய இந்த ஸலவாத்தை நாம், அதாவது இன்றைய தினம் அசருடைய தொழுகை, வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 11 தடவைகள் ஓதுவோம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் ஓதுவோம்.